அனைவருக்கும் வணக்கம். இனிய ஒரு சனி மாலை மாலை பொழுதினில் உங்கள் அனைவரையும் அந்திமுற்றம் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்திமுற்றம் ஈரோடு வாசலோட பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் மற்றும் பேச்சாளர்களோட பிரசன்டேஷனை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதுல பல தலைப்புகள்ல ஒவ்வொரு ஆல்டர்னேட் வீக்கெண்டும் நாங்க இந்த நிகழ்வை நடத்திட்டு வரோம். ஸோ இதுல ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் அவங்களோட திறமைகள் அவங்களோட பிரசன்டேஷன் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஸோ இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகென வரவேற்கிறேன். இந்த நிகழ்வோட முதல் இதுக்காக ஈரோடு வாசல் பட்டயம் வாசிப்பிற்காக உமா மகேஸ்வரி அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். உமா வாங்க. நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றிங்க உமா. வாசலோட இந்த அமைப்பு வாசல் உறுப்பினர்கள் பல தலைப்புகள்ல உரையாடிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்று நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றுமாறு தலைவர் மைதிலி அவர்களை, கேப்டன் மைதிலி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க மைதிலி. நன்றி சக்தினா. ஈரோடு வாசலின் அந்திமுற்ற நிகழ்வு என்பது மிக முக்கியமாகவும் சுவாரஸ்யமாகவும் மாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு இன்றைய மாலை பொழுதில் ஈரோடு வாசலுடன் இணைந்திருக்கும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் ஈரோடு வாசல் பெருமை கொள்கிறது. இன்றைய பேச்சாளர் சக்தி பிரகாஷ் பிக் 5 எனது அனுபவங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். ஈரோடு வாசலின் பொருளாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவரை இந்நிகழ்வின் பேச்சாளராக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு சுவாரஸ்யமான ஒன்றாகவும் எதை பற்றி பேசுவார் என்ற ஆவலை தூண்டும் விதத்திலும் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நமது கற்றலுக்கு புது அறிவை திறக்கக்கூடிய அந்திமுற்றமாக இது இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த நேரத்தில் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஈரோடு வாசலின் வரவேற்பை அளிக்கிறோம். நன்றி. நன்றிங்க மைதிலி. இந்த பிக் 5 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புதிய தலைப்பு. அடுத்து என்ன சொல்ல போறாங்க அது பத்தின ரொம்ப ஆவலா நம்ம காத்துட்டு இருக்கோம், அதை கேட்கறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும். அதுக்கு முன்னால நம்ம இன்றைய பேச்சாளர் சக்தி பிரகாஷ் அவர்களை அறிமுகப்படுத்துமாறு யசோதா பழனிசாமி அவர்களை அழைக்கிறேன். வாங்க. அழகுப்பட்டு ஆனந்தப்பட்டு மியூட் பண்ணுங்கப்பா, யாரோ பேசிட்டு இருக்காங்க. கௌசல்யா அவங்களது இணைப்பு வருது. அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வரலாற்று ஆர்வலர். ஆதிவனம் அமைப்பின் மூலம் வரலாற்று சொற்பொழிவு பயணங்கள் நடத்தியுள்ளார். மறைந்த தொல்லியலாளர் புலவர் ராசு அவர்களின் இறுதி காலத்தில் அவருக்கு தேவையான ஆய்வுக்குரிய தகவல்களை திரட்டி கொடுத்து கொடுத்ததை தனது வாழ்க்கையில் கிடைத்த பெரும் போற்றுதற்குரிய வாய்ப்பாக உணர்ந்து மகிழ்ந்தவர். நிறைய கோவில்கள், பாறை ஓவியங்கள் சென்று உள்ளார். பயணத்தின் காதலியான இவர் தற்போது ட்ரக்கிங்கில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு சில ட்ரக்கிங்களும் முடித்துள்ளார். பழகுவதற்கு இனிமையும் எளிமையும் கொண்ட இவர் ஈரோடு வாசல் அமைப்பின் பொருளாளராகவும் ஈடுபட்டு தன் பணிகளை சேவனை செய்து வருகிறார். நமது சிறப்பு விருந்தினர் திருமதி சக்தி பிரகாஷ் அவர்களை அந்திமுற்ற நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் உளமகிழ்கின்றேன்.
பிக் 5 நேரடி அனுபவம் என்ற தலைப்பில் அவரது உரையை கேட்க மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றோம். செவிக்கு விருந்தளிக்க நன்றி. சரிங்கக்கா. அடுத்ததாக நமது சிறப்பு பேச்சாளர் சக்தி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சக்தி பிரகாஷ், நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கங்க. நன்றி சக்தி அவர்களே. வந்திருக்கும் ஈரோடு வாசல் நண்பர்களுக்கும், எனது வரலாற்று குருவான வேலுதரன் ஐயா அவர்களுக்கும், மராத்தான் குருவான ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிக் 5 அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வரலாற்று ஆர்வத்தை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் நிறைய போயிருக்கேன். இது ஒரு காடுகள் சார்ந்த, விலங்குகள் சார்ந்த ஒரு அனுபவத்தை சொல்லலான்னு, பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இது முக்கியமா சொல்ல போனா என்னோட பயண கட்டுரை தான். கட்டுரையா சொற்பொழிவா பேச்சா பேச போறேன், அவ்வளவுதான். என்னோட முதல்ல இங்க ஈரோட்ல இருந்து சத்தியமங்கலம் போய் யானை பாக்குறங்கிறதா எனக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். நைட்டு 10 மணிக்கு கிளம்பி போய் விடிய பார்த்துட்டு வராது. அப்படி ஆரம்பிச்ச என்னோட பயணத்துல நான் கண்ட விஷயங்களை தான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எங்களோட பயணம் இப்படி யானையை பாக்குறது தான் ஆரம்பித்த பயணம். திடீர்னு ஒரு தடவை 2020ல 2021ல தடோபா போலாங்கிற ஒரு பிளான் வந்துச்சு. அப்பதான் எனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸோட பயணம் செய்யற முதல் அனுபவம். அப்ப தடோபாங்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற ஒரு வன சாங்சுரி. அங்கதான் முதல்ல போனோம். சரி, ஏதோ போறோம், டைகரை பாக்குறோம், போட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் கிளம்பி போனோம். அங்க போயிட்டு உள்ள போனோம். ஒரு 3 சஃபாரி போனோம். எந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம், பட் டைகரை பார்க்கவே இல்லை. அது தடோபா டைகருக்குன்னே ரொம்ப ஃபேமஸான சாங்சுரி. அங்க போயிட்டு அப்புறம் 4வது தான் எங்களுக்கு புலிகளை நேரடியா பக்கத்திலேயே பாக்குற அனுபவம் கிடைச்சது. ஒரு 45 நிமிஷம் அந்த புலிகள் அந்த புலி அது குட்டியோட இருந்துச்சு. நாங்க மட்டும்தான் இருந்தோம், மற்ற ஜீப் எல்லாம் வரல. அப்ப அது கூட இருந்து நல்லா அது பக்கத்திலேயே இருந்து அது எப்படி எல்லாம் பண்ணுதுங்கிறத நோட் பண்ணிட்டு இருந்தப்ப என் கூட வந்த நண்பர்கள் கைடு எல்லாம் என்ன சொன்னாங்க, அது எப்படி குட்டிக்கு சொல்லி கொடுக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர எனக்கு மிகப்பெரிய ஆர்வமா இருந்துச்சு. ஓ, புலி இப்படியெல்லாம் குட்டிக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஒரு ஹண்டிங் சொல்லி கொடுக்க பார்த்தது. ஒரு கூட்டிட்டு போயிட்டு தண்ணி கிட்ட நிக்க வச்சு அது ஹண்டிங் பழக்கறதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுச்சு. அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் இதைத்தான் சொல்லுது, இதைதான் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டறப்ப, அது புலி எங்களை தாண்டறப்ப நான் கரெக்டா பின்னாடி சீட்டு, என்னை கிட்டையே போச்சு புலி. அப்ப நான் ரொம்ப ஆர்வத்துல எட்டி பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு வான்னு சொல்லி என்னை எச்சரிக்கை பண்ணுச்சு. அந்த செகண்ட் தான் என் கண்ணை அது நேருக்கு நேர் பார்த்தது. அதுக்கப்புறம் என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் புலினா ஒரு லவ், அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அப்படி ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த வார்த்தையால அது சொல்லவே முடியாது. இப்ப நினைச்சாலும் அது எப்படி என்னை பார்த்துச்சுங்கிறது இப்ப வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கு பசுமையா. அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க ஃபாரஸ்டுக்குள்ளேயே ஏத்த மாதிரி ஒரு ஜீப்ல வந்தார் ஒருத்தர். யாருன்னு பார்த்து நிறுத்தி பேசுறப்பதான் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவர் தான் நல்லமுத்துன்னு சொல்லி பெரிய டாக்குமெண்ட் பண்றவர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரி பண்றவங்க அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் அங்க பொதுவாவே புலிகளுக்கு எல்லா வனத்துறையிலையும் புலிகளுக்கு T3 T4 ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. சில புலிகளுக்கு பேர் வச்சிருக்காங்க. நமக்கு அந்த அடையாளம் எல்லாம் தெரியல. ஆனா எல்லாரும் நிறைய ரெகுலரா போறவங்களுக்கு அதோட பேர் தெரியுது. அப்பதான் அவரை பத்தி சொன்னாங்க, நல்லமுத்துங்கிறவரை பத்தி. அவர் மச்சிலிங்கிற ஒரு புலிய பத்தி எடுத்ததாவோ, அது ரத்தம்பூரோட அந்த வனத்துல இருக்கிற குயினாவும் சொன்னாங்க. சரி, அதை பத்தி என்ன அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, 3 குட்டியோட அது கூட பிறந்தது 3 பேரும். அந்த 3 பேத்துல இதுதான் மச்சிலிங்கிறது. மச்சிலினா ஹிந்தியில மீன். அந்த அதோட மூஞ்சில மீன் மாதிரி ஒரு வடிவம் அதுல இருந்ததாகவும், அதனால அதுக்கு பேர் மச்சிலின்னு வச்சதாகவும், ரொம்ப ஷூடா இருந்திருக்கு அந்த 2 விட. அது மட்டும் இல்லாம அதோட அம்மாவோட டெரிட்டரியிலேயே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்டையே சண்டை போட்டு அவர் டெரிட்டரியை தனக்குன்னு உருவாக்கிக்கிச்சு புடிங்க அவங்க அம்மாட்ட இருந்து. இப்படி வளர்ந்த மச்சிலி ஒரு அழகாவும் இதாகவும் வளர்ந்தது. எல்லா போட்டோகிராஃபருக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும், வேர்ல்டுலயே அதிகமா போட்டோகிராஃபி பண்ணப்பட்ட டைக்ரஸ் அதுதான், மச்சிலி தான்.
அதுக்காக அது வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லா போட்டோகிராஃபர்ஸும் கண்டிப்பா அதை மச்சிலி எடுக்கணும்னு வந்ததுனால இந்தியாவுக்கு வந்து வருஷத்துக்கு 10 மில்லியன் US இன்கம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மச்சிலி தான். வந்து படையெடுத்துக்கிட்டே இருப்பாங்களாமா. அதுக்கு தகுந்த மாதிரி அது போஸ் விதவிதமா கொடுக்கும் அப்படின்லாம் சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அந்த அந்த மச்சிலிக்கு வந்து கவர்மெண்ட் அதனால அது ஒரு கட்டத்துல இறந்துடுச்சு. 2019 ஏதோ அந்த மாதிரி இறந்துருக்கு. அப்ப வந்து இந்திய அரசு வந்து அதுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டதாகவும் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு தெரிஞ்சது, ஓ புலி நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சுக்கிறோம், அப்படியெல்லாம் இல்ல, இது மிகப்பெரிய ஒரு இது இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி கிர் ஃபாரஸ்ட பத்தி சொல்லுவாங்க. கிர் ஃபாரஸ்ட்ல வந்து சிங்கங்கள் இருக்கிறனாலும், ஆனா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இந்திய இதுல வந்து சிலர் வந்து அது பிரே வேட்டையாட முடியாத கட்டத்துல வந்து இவங்க கரிய போட்டதுனால அது வந்து அங்க இருக்கிற சிங்கத்துக்கு வந்து அதோட நேச்சர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, நீ சிங்கம் பாக்குறன்னா கிருக்கு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து தடோபாவை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்ல. இந்த இது அதுக்கு அடுத்தது தடோபால என்ன ஃபேமஸ்னா மாயான்னு, அதை எடுக்கதான் அந்த நல்லமுத்துங்கிறவர் வந்திருந்தாரு. அந்த மாதிரி அப்பதான் ஒவ்வொரு டைகருக்குள்ளேயும் இவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு அனிமல்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கடந்து போறது இல்ல, அதுகளுக்குள்ளேயும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட பயணம் வந்து மசாய் மாராக்கு போச்சு. மசாய் மாரா அதுலதான் அந்த பிக் 5 அப்படின்னு சொல்றது. பிக் 5 பாத்துட்டீங்களான்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அது என்னென்ன பிக் 5னா லயன், ஆப்பிரிக்கன் எலிபென்ட், ரினோசரஸ், நீர் யானை, சாரி பஃபலோ, லெப்பர்ட், இந்த 5ஐயும் தான் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து அங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் இறங்கின இடம் வந்து அதுக்கு முன்னாடி மசாய் மாரா போலான்னு பிளான் பண்ணோனையும் பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கு முன்னாடி எல்லோ ஃபீவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேக்சினேஷன் கண்டிப்பா போட்டிருக்கணும். அப்ப வந்து நாங்க வந்து இங்க அப்ளை பண்ணா இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னையிலயும் அதை விட்டா கொச்சின்லயும் அந்த வேக்சினேஷன் போடுறாங்க. அந்த வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த சவுத் ஆப்பிரிக்கால அந்த கென்யா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு உள்ள நுழைய முடியும். ஸோ நாங்க அது 1 மந்த்துக்கு முன்னாடியே போட்டுருக்கணும்னாங்க. நாங்க போய் போட்டு வந்துட்டு விசா அப்ளை பண்ணி போய் நாங்க இறங்கின இடம் கென்யாவோட கேபிட்டல் நெய்ரோபி. அப்ப அங்க இறங்கி திருப்பி அடுத்த நாள் தான் வந்து அம்போசிலிக்கு போனோம். அம்போசிலிங்கிறது வந்து அதோட ஒரு பாட்டு. அம்போசிலியா என்ன ஃபேமஸ்னா அது வந்து கென்யாக்கும் தான்சானியாக்கும் இருக்கிற இடைப்பட்ட காடுகள் தான். தான்சானியால கிளிமஞ்சாரோங்கிற ஒரு எரிமலை மலை இருக்கு. மிகப்பெரிய சௌத்தரிக்காப்பட மிகப்பெரிய மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட பின்னாடி பேக் டோர்ஸ் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற ஜிராஃபி, ஜீப்ரா இதெல்லாம் நிறைய இருக்கும் ஒட்டகச்சி. அதை வந்து போட்டோ எடுக்கிறது, சில்லூட் எடுக்கிறதுங்கிறதுக்காக வந்து அத்தனை பேர் வருவாங்க போட்டோகிராஃபர்ஸ். அப்படியே அலைவாங்க அந்த சில்லூட்டு. அது வந்து கரெக்டா அந்த ஆங்கிள் நின்னா மட்டும்தான் அந்த சில்லூட் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்க போய் அதுல அம்போசிலியில காட்டிய வந்து சாரி ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் இதெல்லாமே பார்த்தோம். அது ஒரு எப்படி ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். எல்லாத்தையும் நீங்க புலியை தவிர நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஹைனா பார்க்கலாம். அதை வந்து அக்லி அனிமல் சொல்லுவாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்பிரிக்கன் இங்க இருக்கிற எலிஃபென்ட்லாம் வந்து நமக்கு எப்ப பார்த்தாலும் அட்டாக் பண்ணுச்சுங்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச ஆப்பிரிக்கால அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. மேபி நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா இங்க இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம துன்புறுத்தி அந்த யானைகள் வந்து நம்ம மேல ஒரு வெறியாவே அதுக்கு மனசுல பதிஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ விக்ரஸெல்லாம் அங்க இல்ல. பக்கத்துல போறோம், பட் வண்டியில தான் போறோம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட தந்தங்களும் அதை வந்து சில்லூட்டு எடுக்கிறப்ப வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி நிறைய அந்த ஒட்டகச்சிவிங்கி எல்லாம் நான் வந்து யோசிச்சே பார்க்கல. தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. காலை 2ஐயும் விரிச்சு வச்சு மடக்கி குனிஞ்சு அது தண்ணி குடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு போய் இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர்ட்ஸ், ஃபிளமிங்கோ நிறைய பேர்ட்ஸை பார்த்தோம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சவுண்டு எல்லாம் ஒரு அங்க ஒரு 3 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுதான் வந்து மசாய் மாராங்கிற இடத்துக்கு போனோம். மசாய் மாராங்கிறது வந்து மசாய்ங்கிறது அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட இனத்தோட பேரு. மாராங்கிறது அங்க ஓடுற நதி. இதுக்கு வந்து நாங்க என்ன 2 வழியில போலாம். ஒண்ணு வந்து ரோட்வேஸ்லயும் போலாம். இன்னொன்னு வந்து இதுலயும் போலாம். சேட்டர்ட் ஃபிளைட்னு சொல்லுவோம்ல, அதுல போலாம். உண்மையான ஆச்சரியமா இந்த சேட்டர்ட் ஃபிளைட்டுங்கிறது 12 பேர் உட்காந்துருக்கிற போற சேட்டர்ட் ஃபிளைட்டு. நம்ம நினைப்போம் இதுல ரன்வேல தானே போய் இறங்கும் அப்படின்னு. இல்ல, போய் இறங்குறதே வந்து ஒரு மண் ரோடு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. மண் ரோட்ல தான் இறக்கி விடுறாங்க. என்ன இப்படி இறக்கி விடுறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரு அப்ப கரெக்டா
செகண்ட் வேவ் கோவிட் செகண்ட் வேவ் டைமு அவரு இது பைலட் என்ன சொல்றாருன்னா மாஸ்க் போடலன்னா இறக்கி விட்டுருவேங்கிறாரு. எங்களுக்கு ஆனா என்னடா இப்படி சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாலுமே இறக்கி விட்டுருவாராட்டுக்கு. ஏன்னா அது மண்ணுலயே இறங்குது ஃபிளைட்டு. ஒரு சின்ன மண்ணு ரன்வே தான் இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் அந்த தியேட்டர் ஃபிளைட்ல போய் இறங்குறது. அங்க இறங்கிட்டு நாங்க ஒரு 3 நாள் மாறாவ 3 4 நாள் இருந்தோம் மாறால மசாயில. அங்க வந்து ஒரு காலையிலேயே எந்திரிச்சு எப்பவும் போல எல்லாம் ரைடு மாதிரிதான் காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளம்பி போய் பார்த்து அப்ப வந்து மிகப்பெரிய அனுபவம் வந்து நம்ம இங்க பாக்குற லேண்ட்ஸ்கேப்பே அங்க கிடையாது. இங்க வந்து நம்ம மலைகள் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் காடுகள்னா மலை மலை மேல மரமரமா இருக்கும். ஒரு அனிமலை பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அலைன்னு அலையணும். அங்க அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே புல்வெளி, சகானா புல்வெளி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் எங்க பாத்தீங்கன்னாலும் இருக்கு. புல்வெளியா தான் இருக்கும். சோ அப்ப மரம் இல்லாதனால உங்களுக்கு தூரத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல அனிமல்ஸ் இருந்தாலும் இவங்க ஸ்பாட் பண்ணிடுவாங்க. பிளஸ் என்னன்னா அங்க இருக்கிற வண்டிகள் வந்து லேண்ட் க்ரூசர் மாதிரி நல்ல பெரிய வண்டி வச்சிருக்காங்க. ஒரு ஆத்த கிடந்துதான் அந்த பக்கம் தான் அனிமல் நிக்குதுன்னா ஆத்துக்குள்ளேயே விட்டு வெளியில வந்து போயிட்டே இருப்பானுங்க. எங்க ஆஃப் ரோடிங்னாலும் மிகப்பெரிய ஆஃப் ரோடிங்கா இருக்காங்க. எங்க வேணா சுத்திக்கலாம். அந்த அந்த மாதிரி மரமே இல்லாதனால எங்க வேணா போலாம் இல்லையா, சுத்துவாங்க. இதுல வந்து நாங்க வந்து சிறுத்தையோட நேரடியான ஒரு ஹண்டிங்க பார்த்தேன், வேட்டையாடுதல். நம்ம நினைக்கிறோம் வந்து பாவம் மானு பொதுவா எங்க வீட்டுல எல்லாருமே பொதுவா நினைக்கிறது என்னன்னா வேட்டையாடினா மான் தான் பாவம், மான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சிறுத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு நாங்க நேர்ல இருந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 நாள் அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற டிரைவர்ஸ் உங்களுக்கு அனுபவத்திலேயே சொல்லிடுவாங்க, இந்த டைகர் இன்னைக்கு இந்த சிறுத்தை சாப்பிட்டுருக்கு, இந்த சீத்தா இன்னும் 3 நாளைக்கு சாப்பிடாதுன்னா அந்த ஏரியா பக்கமே போக மாட்டானுங்க அந்த பவுண்டரிக்குள்ள. சரி அது அவ்வளவுதான் சாப்பிட்டுச்சு, நீ எந்திரிச்சு தண்ணி குடிச்சு தூங்கிட்டே இருக்குங்க அப்படிம்பாங்க. இந்த ஒரு சிறுத்தை மட்டும் நாங்க பார்த்தோம். அவன் சொன்னான் இது சாப்பிடல 3 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பா இன்னைக்கோ நாளைக்கோ ஹண்டிங் கண்டிப்பா பண்ணும் அப்படின்னா. அப்ப ஹண்டிங் பண்ணோம்னா நாங்க எங்கேயுமே போகல, இதை மட்டுமே பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு ஹாஃப் டே 6 7 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். 6 6:30 வரைக்கும் உள்ளேயே தங்கினதுனால எங்களுக்கு கொஞ்சம் லக்ஸுரியா இது கிடைச்சது, டைம் கிடைச்சது லெஷரா. ஆனா ஹண்டிங்கே பண்ண முடியல. அது பாவம், அது எந்திரிக்கும் பார்க்கும், ஏதோ ஒரு கூட்டம் வரும், சரி எந்திரிச்சு போலான்னு இப்படின்னு எந்திரிக்கும், படுத்து இருந்தது. எந்திரிச்சோனையும் ஒரு குரங்கோ இல்ல ஏதோ பேர்டோ அதுக்கு வார்னிங் கொடுக்குமானோ வந்து வரான்னு கிளம்பிட்டான்னு சொன்னோனையும் அதுகெல்லாம் ஓடிடும். அங்க தூரத்துலதான் இருக்கும், ஆனா இதுக்கு வார்னிங் கொடுக்குங்க. கொடுத்தனே அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இது அப்புறம் பார்க்கும், சரி போ அப்படின்னு படுத்துக்கும். இப்படியே இருந்துச்சு. 6 7 ஆச்சு. சரி இதுக்கு மேல ஹண்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில போனோம். போய் நாங்களும் வெயிட் பண்றோம். அது பாவம் கொஞ்சம் தூரம் நடக்கும், வந்து பார்க்கும், யாருமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த அனிமலும் இருக்காது. சரி படுத்து தூங்கிரும். நாங்களும் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம், எந்திரிடா சாப்பிடுறா அப்படின்ட்டு. ஆனா எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியா எங்களுக்கு எல்லாம் பயங்கர பசி, ரெஸ்ட் ரூம் போற கூட இடம் இல்லை, அந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷனு. எப்படி ஆனா இன்னைக்கு அடிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். கடைசியா சாயந்தரமா ஒரு 4 4:30 கேட்ட ஒரு கூட்டம் வந்துச்சு, தூரத்துலதான். இது பார்த்தது கரெக்டா சேஸுக்கு ரெடி ஆச்சு. அதுல அப்படியே பாக்குதுங்க. பாக்குறப்ப எந்த மான் வந்து ஒரு மான் குட்டி கால் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. எப்படிதான் அதை நோட் பண்ணுச்சுன்னே தெரியல. கரெக்டா அதை எய்ம் பண்ணி ஒரு எப்படி ஒரு 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 60 செகண்ட்ஸ் கூட இல்ல, ஒரே இதுல ஷார்ட்ல ஓடிச்சு, பிடிச்சது, முடிச்சிருச்சு. அப்பதான் அந்த அதாவது ஒரு நாள் 1.5 நாள் காத்திருந்தோம். ஆனா 60 செகண்ட்ல அது முடிச்சது. அந்த 1.5 நாள் அது அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹண்டிங் முடிஞ்சு கூட அதனால நிம்மதியா சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் அது இது பண்ணிருச்சு. அது உயிர் போறதுக்கு உங்களுக்கே தெரியும், கழுத்தை பிடிச்சிட்டே இருந்து அது இறந்ததுக்கு அப்புறம் அது சாப்பிட ஆரம்பிக்குது. அதெல்லாம் நேரடியாவே பார்த்தோம். ஒன்னொன்னா ஜஸ்ட் அப்படி ஒன்னொன்னாதான் வருது. லெக் பீஸ் சாப்பிட்டு அப்படிதான் வருது. அப்ப வந்து ஹைனா வேற தொந்தரவு அதுகளுக்கு. ஒரு 7 8 சேர்ந்து சுத்துச்சுன்னா லெப்பாடா இருந்தா மேல தூக்கிட்டு போயிடும். சோ அதுகளுக்கு சேஃப்டி. ஆனா அந்த சீட்டாக்கு வந்து லயன் இதுக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் மரத்து மேல ஏற முடியாதனால இந்த ஹைனா என்ன பண்ணுது, எப்படா அடிச்சுட்டான்னு தெரிஞ்சனையும் அதுகளுக்கு எல்லாம் நியூஸ் வந்துட மாட்டேன், ஹைனா கிளம்பி வந்துருது. சோ இதுக்கு வந்து அதுக்கு வரதுக்குள்ள சாப்பிடணும். எவ்வளவு மேக்சிமம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டாதான். கொஞ்சம் சாப்பிடும், போய் சுத்தி பார்க்கும், எவனா அது வரானான்னு பார்த்துட்டு திருப்பி வந்து சாப்பிடும். இப்படியேதான். அப்புறம் ஒரு கட்டத்துல அதுக்கு நிறைய வயிறு ஃபுல்லானே சிரிப்பாவும் இருந்துச்சு.
படுத்து உருண்டு உருண்டு பாக்குது. அந்த வயித்த கொஞ்சம் காலி பண்ற மாதிரி பண்ணுச்சு. பண்ணிட்டு திருப்பியும் சாப்பிட்டுச்சு. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் விட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு லைவா ஒரு 1½ நாள் எடுத்து நான் பார்த்தது வந்து என் லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான இது. உண்மையாலுமே நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். உண்மையாலுமே சிறுத்தை தான் பாவம்ன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு மாண்டிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறது. அங்க வந்து நம்ம தங்கியிருக்கப்பயே எல்லாருமே கேட்பாங்க, பிக் 5 பார்த்துட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் கேட்பாங்க வெயிட்டர்ல இருந்து எல்லாருமே. அந்த பிக் 5 டிட் யூ சீ த பிக் 5 அப்படின்னு கேட்பாங்க. இல்ல 3 தான் பார்த்தோம், 2 தான் பார்த்தோம், 4 தான் பார்த்தோம்லாம் சொல்லுவோம். ஏன்னா அங்க ரினோசரஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குன்னாங்க. நாங்க பிளாக் தான் பார்த்தோம். பட் அது ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால அது கிடைக்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஒரு வில்லேஜுக்கு போனோம். அங்க மசாய் மாராக்குள்ளேயே ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு கிராமங்கள் இருக்கு. அங்கதான் அந்த பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. அவங்கலாம் எப்படின்னா, முதல்ல வந்து அது கென்யா வந்து இந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழ இருந்ததுனால, அங்க இப்பல்லாம் கொஞ்சம் அப்பவே அந்த காலகட்டத்திலேயே வந்து கொஞ்சம் பேர் வந்து இதுக்கு கிறிஸ்டியானிட்டியா மாறிட்டாங்க. அங்க போய் அவங்களோட கல்ச்சர்லாம் பார்க்குறப்ப, அங்க போனோனயும் வந்து மாட்டோட ரத்தத்துல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கழுத்துக்கிட்ட ஓட்ட போட்டு, அந்த ரத்தத்த கொஞ்சம் புடிச்சுக்கிறாங்க. புடிச்சு அதுதான் வரவேற்கிறதுக்கு. அதுதான் குடிக்கிறாங்க. அவங்க கேட்டா அதான் ஹெல்த்திங்கிறாங்க. பச்சை ரத்தத்த அப்படியே குடுக்குறாங்க. நாங்க போனோனே உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. ஐய்யய்யோ! அப்படின்ட்டோம் நாங்க. அப்படி அது வந்து அவங்களோட அதுதான் அவங்களோட பண்பாடாவே வச்சிருக்காங்க. அ அதுக்கப்புறம் வந்து நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட டான்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து அவங்களோட நெறையா எப்படி சொல்றது? பழக்கவழக்கங்கள்னு வச்சுக்கங்களேன். ஒரு டான்ஸ் ஆட்டா போடுறாங்க, குதிக்கிறாங்க. அது குதிச்சு குதிச்சு ஆடுறாங்க. அதுல யார் ரொம்ப உயரமா குதிக்கிறாங்களோ, அவனுக்கு வந்து ஒரு அந்த ஊர் புள்ளைய வந்து யார வேணா செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்குதாவும், அதனால அவங்க இருக்கிறதே 7 அடி. அதுல குதிச்சாங்கன்னா, இன்னும் ரொம்ப உயரமா குதிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்கறக்கு அந்த டான்ஸ், அந்த குதிக்கிறது. அவங்க வீடுகள்லாம் போய் பார்த்தோம். அவங்க ஒரு ரவுண்டா இது பண்ணி, அந்த மாரி ஒரு செட்டில்மென்ட்டா வாழ்றாங்க. அனிமல்ஸ் அவங்களோட மெயின் இது வந்து இதுதான். ஆடு, மாடுகள் தான். ஒருத்தர் வந்து 10, 15 மாடு வச்சிருந்தா போதும். ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் அதுக்கு மேல வச்சிருந்தா அடுத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் அவங்களோட சிஸ்டம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய ஒய்ஃப், குழந்தைங்கலாம் எண்ணிக்கையாத குழந்தைகள். அந்த டெவலப்மெண்ட்டே இல்ல. மேபி இப்ப ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. அவங்களுமே இப்ப கொஞ்சம் மாடர்னைஸ்ட் ஆயிட்டு வராங்க. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மெயினா அங்க நெறைய பேத்துக்கு இங்கிலீஷ் தெரியுது. இந்த டூரிஸ்ட் போய் போய் பேசி 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 அவங்க நல்லா இப்ப எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து கிளம்பி திருப்பியும் வந்துட்டு இது நெய்ரோபில இருந்தோம். நெய்ரோபிலயும் வந்து அதான் கேபிட்டல் சிட்டி. அங்கேயும் நல்லா ஜூ இருக்கு. பட் நாங்க ஜூ போகல. அங்க இருக்க மக்களோட வாழ்க்கை, சிட்டி அவங்க நம்மளதாட்டியே தான் இருக்கு. ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதே மாரி திருட்டு, ஆ பொல்யூஷனு, கூட்டம் இது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மக்கள்ட்ட வந்து அவங்களோட உடம்பு, ஸ்டாமினா அங்க லேடீஸ் தான் மெயினா வொர்க் பண்றாங்க. எல்லாருமே வொர்க்கிங் விமனா இருந்தாங்க. அந்த மாரி நெறைய கல்ச்சர கத்துக்கிட்டு முடிஞ்சது அதுல. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட பயணம். அதுக்கப்புறம் ஜிம் கார்பெட்லாம் போனேன். பட் இதுதான் என்னோட மசாய் மாரா தான் என்னோட முக்கியமான இதா இருந்தது. அந்த பிக் 5ங்கிறது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கணும்னு தான் சொல்லுவேன். மசாய்ங்கிறது வந்து லைஃப்ல ஒரு தடவ போயிட்டு வாங்க. சிங்கத்தையெல்லாம் பக்கத்திலேயே பார்க்கலாம். சிங்கக்குட்டியெல்லாம் நம்ம எல்லாம் சொல்றாங்க ஆபத்தான்னு. ஆபத்தெல்லாம் இல்ல. அனிமல் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வார்னிங் குடுக்கும். நம்ம கவனிக்கலன்னா தான் அது அதுக்கு அடுத்து தான் அட்டாக் பண்ணும். சிங்கமெல்லாம் அப்படியே பக்கத்திலேயே வந்துட்டு போகும். ஜிராஃபி எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஒன்ஸ் லைஃப்ல ஒன் டைம்னாலும் பார்க்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. நன்றிங்க சக்தி பிரின்ஸ். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. பிக் 5 நாங்க வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் முக்காவாசி பேர். ஸோ இப்போ என்ன பிக் 5 அப்படிங்கிறது ஒரு அனிமல் அப்படிங்கிறது தான். குறிப்பா நம்ம ஈரோடுல இருந்து பேக் பேக்கர் குமார் வந்து அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருப்பாப்ல. போன மாசம் அவர் அங்க இருந்தாரு. நான் அப்ப அதை கூட லிங்க் பண்ணல. மசாய் மாரால தான் இருந்தாரு. அந்த வீடியோலாம் பார்த்தோம். உங்க அனுபவங்கள்லாம் எங்களுக்கு நேரடியா நாங்களே ஏதோ பார்த்த மாதிரி ஒரு அனுபவமா தான் இருக்குது. ஏன்னா நாங்க வீடியோல இது வரைக்கும் பார்த்துருக்கோம், நேரடியா பார்த்தது இல்லை. மற்றபடி யாராவது ஏதாவது கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
அவங்க அனுபவங்களை உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். சக்தி வணக்கம்டா. சொல்லுங்க. வணக்கம்க்கா. இப்போ மசாய் மரா போறதுன்னா எவ்வளவு நாளைக்கு முன்ன புக் பண்ணணும்? அதுக்கு எவ்வளவு சரி. செலவாகுது? அதுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். போறவங்க யாராவது விருப்பப்பட்டாலும் போலாம் இல்லையா? ஆமாங்க்கா. இப்ப நிறைய பேர் இருக்காங்கக்கா. நம்ம கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணணும் ஆட்களை. அது யாராவது வேணும்னா சொல்லுங்க, கான்டாக்ட்ஸ் தரேன்க்கா. இப்போ நான் போனது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா போயிட்டேன். அப்ப வந்து கோவிட் டைமுங்காட்டில கோவிட் டெஸ்ட் எடுக்கணும்னு அது இதுன்னு அங்கேயும் போட்டு எங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க. கோவிட் டெஸ்ட் எடுத்து அது இதுன்ட்டு. ஆனா இப்ப வந்து ஒரு 2 லேக்ஸ் அந்த ரேஞ்சில வந்து பண்றக்கு ஆட்கள் இருக்கு. அதுக்குள்ள பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணலாம்க்கா. அந்த இதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அத கேட்டோம்னா, அது விசாலாம் ஈஸிங்க்கா. இப்பல்லாம் விசா ரொம்ப ஈஸியா இருக்குது. அதுக்கு வந்து கிரேட் மைக்ரேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த பீரியட்லயும் போலாம். அது வந்து அது அது எதனாலயுமே தெரியல. லட்சக்கணக்கான அனிமல்ஸ் வந்து அத கிராஸ் பண்ணி ரவுண்டா ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு வருது. நீங்க அத போட்டீங்கன்னாவே தெரியும். கிரேட் மைக்ரேஷன் போட்டீங்கன்னா. ஆனா நான் அத பார்க்கல. அத பார்க்கறக்கு நெறைய பேர் வராங்க. லட்சக்கணக்கான அனிமல்ஸ் ஒண்ணா மைக்ரேட் ஆயி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வருது. அது எதனால பண்ணுதுங்கிறது வந்து தண்ணினாலங்கிறாங்க, தண்ணி தேடிங்கிறாங்க. பட் அது ஒரு மேல சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட அந்த மைக்ரேஷன் தெரியற அளவுக்கு இருக்குங்கக்கா. அத பார்க்கறக்கு கூட போலாம். ஓகே சக்தி, நன்றி. நன்றிங்க. ஈரோடு வாசல் சார்பா கூட ஒரு இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணா எல்லாரும் போயிட்டு வரலாம். தலைவர் தான் சொல்லணும். வேணாம். பண்ணிடலாம். தலைவருக்கான பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து வேற வேற யாராவது யாராவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. பொதுவாவே இந்த வைல்ட் லைஃப் போறவங்கிறவங்க வந்து சீப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோ, இல்ல ரொம்ப காஸ்ட்லியா கூட்டிட்டு போனா நல்லா காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. அதுல நிறைய இருக்கு ட்ரிக்ஸ். அதுல நம்ம ஏமாறாத நம்பிக்கையான ஆட்களை தெரிஞ்சவங்க மூலம் போனோம்னா யூஸ்ஃபுல்லா போயிட்டு வரலாம். ஏன்னா அதுல எந்த கேட்ல போறோம், பஃபர் ஜோன், கோர் ஜோன், அங்க போறோமா, வைல்ட் லைஃப் எப்படி பாக்குறோம், அந்த கைடு நல்ல கைடா, இது எல்லாமே நமக்கு தெரியணும். இல்லைன்னா நமக்கு நாங்களும் ஏமாந்துருக்கோம். அந்த ஏமாற்றங்கள்லாம் இல்லாத தவிர்க்கலாம். அதனால யார் பயணத்தை ஆசைப்பட்டீங்கனாலும் தெளிவா இது பண்ணிட்டு போங்க. ஏதாவது கைட் வேணும்னா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சக்தி, நீங்க இப்போ மார்ச்ல கூட சொன்னீங்கல்ல மகாராஷ்டிரால. ஆமா, தடோபா நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது யாராவது என்னன்னு விருப்பப்பட்ட அது என்னன்றத ஒரு இன்ட்ரோ சொல்லுங்களா? அது என்ன மாதிரியான சினாரியோன்னு? மார்ச்ல வந்து தடோபாக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா பஃபர் ஜோன் நாங்க 4 சஃபாரி எடுக்கலாம்னு இருக்கிறோம். 2 பஃபர் 2 கோர். மெயினான கேட் வழியா நல்ல ரிசார்ட், ஓரளவுக்கு நார்மலான ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு நல்ல ரிசார்ட். ஆனா பட் ஒர்த்தா இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். பார்த்து 4 ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். டூ அண்ட் ஃப்ரோ வந்து அவங்கவுங்க விருப்பம். ஃப்ளைட்லயும் வரலாம், ட்ரெயின்லயும் வரலாம். எங்க வந்தாலும் அங்கிருந்து எந்த இறங்குறீங்களோ அங்கிருந்து பிக்கப் பண்ணிக்கிறது. பிக்கப் பண்ணிட்டு திருப்பி அங்க டிராப் பண்ற வரைக்கும் பண்ணி தராங்க. என்னோட நண்பர் தான் பண்றாரு. நாங்க அதுல தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 4 பேரு போலான்னு இருக்கோம். பொதுவா ஜீப்ல வந்து 6 பேர் வரைக்கும் உட்காரலாம். பட் அது கன்ஜஸ்டடா இருக்கும். பெரிய கேமரா கொண்டு வரோம், லென்ஸ் இருக்கிறவங்கன்னா, இல்ல வெயிட்டா குண்டா இருக்கோம் அப்படின்னா ஒரு 4, 5 பேர் ஓகே. அதர்வைஸ் வந்து 6 பேர் வரைக்கும் உட்காரலாம். பட் 4, 5 ஓகே. 6 உட்கார்ந்தா கொஞ்சம் இதா இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட இடம் இருக்கு எங்களுதுலயே. 25 தடோபாங்கிறது முதல்ல எங்க இருக்கு, அங்க எதுக்காக போகணும், அங்க ஸ்பெஷாலிட்டி என்ன, அது தடோபாங்கிறது மகாராஷ்டிரால இருக்கு, பார்டர்ல. அதுல மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டைகர் தான். டைகர் வந்து தடோபால தான் அதிகம். இந்த நான் சொன்னேன் இல்லையா மாயா, இப்ப வந்து அது லேட்டஸ்டா இப்ப மாயான்னு ஒரு இது, அதை தான் எடுத்துட்டு இருக்காங்க டாக்குமெண்ட்ரி. அதாவது அந்த இது வந்து அந்த மாதிரி டைகர், அங்க நிறைய டைகர்ஸ் இருக்கு. கண்டிப்பா சைட்டிங் வேணும், 90% சைட்டிங் கிடைக்கணும்னா நீங்க தடோபா பெஸ்ட் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைமுக்கு வைல்ட் லைஃபுக்கு தடோபா பெஸ்ட். ஏன்னா மத்ததுல கூட ஏமாற்றங்கள் கிடைக்கலாம், இதுல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படின்னா சஃபாரி தான். 4 சஃபாரிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு
வைல்ட் லைஃபுக்குள்ள போயிட்டோம்னா காலையில 4 மணிக்கு 5 மணி 4 மணிக்கு இருந்துச்சு 5 மணிக்கெல்லாம் வண்டி ஜீப் எடுத்துருவாங்க. 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஜீப்ல தான் போகணும். புழுதி அதெல்லாம் இருக்கும். வெயில்னா வெயில், புழுதினா புழுதி. ஏன்னா வெயில்ல தான் வந்து ஈஸியா அனிமல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஆனாதான் வெளியே வரும். ஏன்னா மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு சைட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாறால மரங்கள்லாம் இல்லாதனால புல்வெளி காடுகள்ங்காட்டில அங்க ஈஸி. வண்டியும் அந்த அளவுக்கு அங்க இருக்கும். இங்க அப்படி இல்ல. அதனால என்னன்னா நம்ம போறப்ப சைட்டிங்க்கு நல்ல கைடா இருந்துன்னாங்கன்னா நல்ல அவங்களுக்குள்ள தெரியும் எந்த ஏரியால அந்த சென்ஸ் பண்ண தெரியும். இந்த ஏரியால இங்க இருக்கும் அப்படின்னு சென்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மள கோர் பஃபர்னு ஏமாத்தாம நீட்டா கூட்டிட்டு போய் கண்டிப்பா ட்ரை தான் 90% கிடைக்குங்க. 10% வந்து நமக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் உள்ள அந்த ஒரு லிங்க்னு வச்சுக்கலாம். அது ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அத மாதிரி இருக்கும். அதே மாதிரி போறவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் லைட் மைண்டடா இருக்கணும். இதுல என்ன வருது இவ்வளவுதானா அப்படின்ட்டாங்கன்னா மொத்த டீமும் முடிஞ்சிரும். அப்படி இல்ல ஏமாற்றங்கள் வரும், நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி தான் என்னைக்காவது கிடைக்கும். 10 ட்ரிப் போனோம்னா ஒரு ட்ரிப்ல நான் கோத்தகிரியில விடிய விடிய சுத்திருக்கேன் லெப்பர்டு பார்க்கணுன்ட்டு. ஏதோ ஒரே ஒரு நாள் தான் பார்த்திருக்கேன். எத்தனை நைட் அதுக்கு செலவிட்டிருப்பேன் யானை பார்க்கணும்னு. நான் போயிட்டு வருவேன். அடுத்த நாள் காலையில போட்டோ போடுவானுங்க. இங்க இங்க பார்த்தோன்னு. ஏய் நானும் தான்டா விடிய விடிய சுத்தினேன். நான் வேற ஏரியால சுத்திருப்பேன். அவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப வந்து அங்கேயும் அதே மாதிரிதான். அப்புறம் காலையில போனோம்னா 6 மணிக்கு உள்ள கேட்டுக்குள்ள போவோம். ஓபன் பண்ணி விடுவாங்க. உள்ள போனோம்னா ஜீப்ல ஒரு 9 மணி என்ன மைத்திலி ஒரு 9 மணி ஓகே 9 மணியாட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆட்ட போகா அந்த மாதிரி சின்ன சின்னது கொடுப்பாங்க. அங்கேயே நம்ம ஜீப்பு வந்து ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க. அங்க மட்டும் ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருக்கும். சின்னதா கட்டி வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வந்தோம்னா ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி சுத்திட்டு ஒரு 10 மணியாட்ட ரூமுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தோம்னா அகைன் 3 o'clock போனோம்னா 4 o'clock திருப்பி ரைடு. திருப்பி 6-7 கொண்டு வந்து விடுவாங்க. 6 o'clock 6:30க்கு வருவோம். 6 வரைக்கும் உள்ள அலௌடு. சன்செட்டு பார்த்து கொண்டு வந்து விடுவாங்க. விட்டுட்டோம்னா திருப்பியும் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து திருப்பி அடுத்த நாள் காலையில இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நம்ம எடுக்கிற சஃபாரி பொறுத்து 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 6 எடுக்கலாம். அவங்கவுங்களோட விருப்பம். நாங்க இப்ப எடுத்திருக்கிறது 4 சஃபாரி. யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க கண்டிப்பா சொல்லுங்க. இதில் நான் சச்சிதானந்தங்க என்னுடைய பேர். சொல்லுங்க. இந்த பஃபர் ஜோன் அண்ட் கோர் ஜோன் சொன்னீங்கல்ல, அது ஆமா. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? அப்புறம் கோர்னா வெயில் காட்டுக்குள்ள நடுவுல இருக்கிற ஏரியாங்க. பஃபர்னா அதை சுத்தி இருக்கிற ஏரியா. ஓகே, இப்போ நீங்கள் போகிற எல்லா சஃபாரிலையும் எல்லா டைம் இது பார்க்க முடியாது, அப்படித்தானே சொல்கிறீங்க? இப்போ 4 சஃபாரி எடுத்திருக்கீங்க. நாடும் கிடைக்கிறதும் கிடைக்குது, கிடைக்காதையும் போறதும் இருக்கு. ஓகே ஓகே, சரி சரி. அதுதான் அதுக்காக அது தான் இப்போ 4, 5ன்னு எடுத்துக்கிறது. அப்படி ஆமாங்க. கிடைக்காதப்போ நம்ம எதிலாவது ஒன்றில் பார்க்க முடியும் எப்போ உள்ள அப்படிங்கிறது. கிடைக்கும் மேக்சிமம் கிடைச்சிரும். தடோபாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கிடைக்கும். ஜிம் கார்பெட்ல நாங்க 6 சஃபாரி எடுத்தோம். கடைசி 5ஆவதா என்னமோ தான் கிடைச்சது. 4 சஃபாரி சும்மா அது கொஞ்சம் ஏமாந்துட்டுன்னு தான் சொல்லணும். நான் ஜிம் கார்பெட்டை பொறுத்த வரைக்கும் சாங்சுரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னா ஆமா ஆமான்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. சாரி ஹோட்டல்ஸ் தடோபால வந்து உள்ள அலௌடு கிடையாது. எந்த ரெசார்ட் எதுவும் உள்ள அலௌடு கிடையாது. ஆனா ஜிம் கார்பெட்ல உள்ள அலௌடு. சரி நாங்க அதுதான் வேணும்னு சொல்லி புக் பண்ணோம். பட் நாங்க நினைச்சிட்டோம் ரேட்டு இதா இருக்கறனால ஓகே இருக்கும்ட்டு. ஆனா அங்கேயே வந்து ஃபாரஸ்ட்லயே நாங்க கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால எங்களுக்கு டிராவலிங்லயே பாதி டைம் போயிடுச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள சுத்துறது அந்த மாதிரிதான் ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் திருப்பியும் எல்லாத்தையும் தெரிஞ்சு போங்க, தெரியாம போயிடாதீங்க. ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி போறோம். அதனால சொன்னேன். யாருக்கு வேற இது சொல்லுங்க. மாசை மாறால எப்படிங்க? அதுவும் இதே மாதிரி தானா? இல்லை அது வந்து இப்போ அதுவும் நீங்கள் 4, 5 சஃபாரி அந்த மாதிரி பண்ணிட்டு போகணுமா? இல்லை அதுவும் இதே ரொட்டீன் தாங்க. நீங்க அந்த வயலுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டு நினைப்பே வராது. போவோம் வருவோம் பிஸியா இருக்கோங்க. போவோம் உள்ள போவோம். அது போர் அடிக்கிறவங்களுக்கு மேபி அந்த டிராவல் போர் அடிக்கலாம். ஆனா அனிமல்ஸ் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ சரி நிறைய சரி. கத்துக்கலாம். நிறைய சொல்லுவாங்க. அந்த கைடு சொல்லுவாங்க. அந்த பேர்ட்ஸை பத்தி பேசுவாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுவாங்க. அதான் ஓகே ஓகே, சரிங்க சரி. இந்த மசை மாற போறதுக்கு என்ன டைம், அதாவது என்ன மாதங்கள் வந்து கரெக்டா இருக்குங்க? நவம்பர் டிசம்பர்ல போலாங்க. இதை விட்டா சரி. மார்ச்ல வந்து கிரேட் மைக்ரேஷன் பீரியட் நடக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்ல. சரிங்க. ஒரு அந்த மைக்ரேஷன் பாக்குறதுக்கும் போறாங்க.
இந்த சாங்சுரி தடோபா எல்லாமே ஒரு ஆகஸ்டுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் க்ளோஸ்டு. எனக்கு தெரிஞ்சு மசாய் மாரா மேக்ஸிமம் அலௌடு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டும் அங்க விடுறது இல்ல. நான் போனது நவம்பர் இல்லைங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, மார்ச் வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. மசை பட் மரம் உங்களுக்கு எப்படி அப்ப உள்ளீங்களா? எல்லாம் தங்குறது எல்லாமே உள்ள, எல்லாமே ரெசார்ட் அந்த. ரெண்டுமே இருக்குதுங்க. அதுதான் ஏமாந்துடக்கூடாது. ரெண்டுமே இருக்கு. நம்மள கேட்டா ஆமாம்பாங்க. ஆனா நம்ம உள்ள தங்குறது, ஆஃப் ரோடிங் அந்த ஒரு சில பெரிய ஜீப்பை எடுத்துக்குவாங்க. நாங்க போற ஜீப் எல்லாம் எப்படின்னா பிரைவேட்டா அதுக்குன்னே நாங்க செட் பண்ணதுனால படுக்கிற மாதிரியே இருக்கும். இன்ஃபேக்ட் யாருக்காவது உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்கு, அந்த நான் சொன்னேன் பாருங்க, சிறுத்தை வேட்டைக்கு போறப்ப என்னமோ பலிகேடாட்டம் உட்காந்து அப்பெல்லாம் பெட்டாட்டம் ஒண்ணு இருக்கும். அதுல வேணுங்கிறவங்க மாத்தி மாத்தி தூங்கி கூட எந்திரிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் உட்காந்து பாத்துக்குவோம், 4 பேர் உட்காந்து அப்படி இருக்கும். நாங்க அந்த மாதிரி செட் பண்ணதுனால. இல்லைன்னா ஒரு 15 பேர் போற அந்த நம்ம இதுல பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அவங்க வந்து சஃபாரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. ஹண்டிங்காகலாம் நிக்க மாட்டாங்க. அவங்கலாம் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப நாங்க அங்க உள்ளேயே தங்குறதுனால நாங்க 6, 7 வரைக்கும் கூட கொஞ்சம் 6, 6:30 வரைக்கும் கூட நாங்க அங்க சுத்திட்டு வருவோம். அதுக்குன்னு அந்த தெரிஞ்சு போனோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வைங்களேன். சரிங்க, சரி. இப்பெல்லாம் வந்து சக்தி கேமரா இப்போ அதே மாதிரி சொல்லிடுறேன். கேமரா ரெண்ட் கிடைக்குது. கேமரா ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். லென்ஸ் இப்போ எல்லாமே பைனாக்குலர் எல்லாமே ரெண்ட் கிடைக்குது. இங்க அங்கேயே இருக்குங்களா இந்த நம்ம சஃபாரி போற லொகேஷன்லயே? இல்ல, நாங்க இங்க இந்தியால வந்து கோயம்புத்தூர்லயே இங்க எல்லா ஓகே பக்கம் ஓகே. கிடைக்குது. சரி சரி. எப்படி ஹைக்கிங் ஷூ குடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதுவும் பண்றாங்க இப்பெல்லாம். இப்போ இந்த கிர் ஃபாரஸ்ட் டைகருக்கும் இதுக்கும் நீங்க ஜிம் கார்பெட் சொன்னீங்க. இப்போ கிர்ல வந்து லயன் தான் இருக்கு. பட் எனக்கு சொன்னவங்க என்னன்னா, நீ லைனை அங்க கிர்ல தயவு செய்து போய் பாத்துறாத. அதான் சொன்னேனே, அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாது விட்டுட்டேன். கிர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அது ஹண்டிங் போயிடுச்சு அப்படின்னா கறி எடுத்து போட்டு பழக்கிட்டாங்க. சோ அது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது குச்சி ஓங்கினா கூட அது தள்ளி போயிருதாமா சிங்கம். நம்ம சிங்கம்னா நம்ம அப்படி படிச்சுட்டோம், காட்டுக்கு ராஜா அப்படின்னு. அது போய் அப்படி பண்ணுச்சுன்னா நமக்கு மனசு விட்டுருவோன்னு சொல்லி என்னை வந்து எல்லாருமே அங்க போயிடாத, நீ பாக்கன்னா மசாய் பாத்துக்கோன்னு சொன்னதுனால நான் இன்னைக்கு வரைக்கும் கிர்ரு வேண்டாங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட இமேஜின்ல வந்து நம்ம வந்தியத்தேவனாட்ட அது நம்ம இமேஜின்ல சிங்கமாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே. பட் உங்களுக்கு ஒரு தடவை கூட அந்த காட்டுக்குள்ள போய் ரொம்ப பயமாவே இருந்தது இல்லையா? எனக்கு இது வரைக்கும் பயமே இருந்தது இல்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப ரொம்ப நான் வந்து நானும் தவறு செஞ்சிருக்கேன். ஒரு சிங்கக்குட்டி என் பக்கத்துல வந்துச்சு மசாயில. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை தொடணும்னு என்னால கையவே நீட்டிட்டேன். இந்த மாதிரி தவறுகள்னா வந்து அதை இரிட்டேட் பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, வந்துட்டு ட்ரிங்க் பண்றாங்க. மசாயில அதெல்லாம் பாக்குறோம். ஆனா உண்மையா சொன்னா பாவம் தான் அது. நாங்கெல்லாம் சுத்தி நின்னுகிட்டு அதை திங்க விடாம அது அது சேசிங் கிளம்புறப்ப எல்லா ஜீப்பும் பறக்கும் பாருங்க. யாரு எங்க விழுந்தோம்லாம் தெரியாது. நாங்கெல்லாம் வந்து 1.5 நாள் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் உளுந்து பிறண்டு எந்திரிச்சதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ஜீப்புக்குள்ளேயே அப்படியே பறப்பான் அந்த செகண்ட். ஏன்னா அது 60 செகண்ட்ஸ்ல அடிச்சிருது. அதுக்குள்ள அந்த ஹெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மூஞ்சிக்கு நேரா போய் நின்னீங்கன்னா தான் டைகரை நல்லா பார்க்க முடியும். இந்த சிறுத்தையோ எதா இருந்தாலும் அப்படிதான். ஹெட்டான்னா நேருக்கு நேர் பாத்தீங்கன்னா தான் போட்டோகிராஃபிக் நல்லா இருக்கும். நம்மளை விட அவன் பரபரன்னு நீங்க பிடிச்சீங்க பிடிக்கலாம் அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா ஹண்டிங் அவனுக்கு தெரியும் இவங்களாம் அந்த வெறி எடுத்தவங்க அப்படின்ட்டு. அடிச்சு புடிச்சு ஓட்டுவான் பாருங்க. எல்லா வண்டியும் போய் நிக்கும். பயங்கரம். ஆனா பாவமா தான் இருக்கும். தவறுதான். உண்மையா பார்த்தா மிகப்பெரிய தவறு. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் அது. ஓகே சக்தி, தேங்க்யூ. நல்லா நீங்க சொன்னதே வந்து நம்ம ரொம்ப நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் டைம் புலி, அது என்னோட கண்ணு பார்த்தேன்னு. நம்ம வந்து இது உண்மையாலுமே வரைக்கும் லவ் பண்றேன்னு தான் சொல்லுவேன். அது லவ் எப்படி இல்ல, யாராவது லவ் எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதோ, உண்மையாலுமே அதுதான் எனக்கு. உண்மையாலுமே மனுஷனை பார்த்தெல்லாம் எனக்கு வரல. அதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் லவ்னா என்னோட மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது வித்தியாசமா இருந்துச்சு நிஜமாவே. ஓகே அது ஓகே. ரொம்ப அதாவது சில இடங்களுக்கு போனா நம்மள அறியாமையே நம்ம ஒரு ஒரு அதே மாதிரி ஸ்பிட்டி வேலியில ஒரு இடம் இருக்கு. அங்க ஸ்பிட்டி வேலி எல்லாருமே என்ஜாய். அதுல ஒரு மைண்ட் இதா இருக்கும், மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு இடம். நம்மள மறக்கிற இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் அங்க ஒண்ணு இருக்கு. அது ஸ்பிட்டி வேலி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அது எந்த ஸ்டேட்டா இல்ல வேற கண்ட்ரியா அது எங்க அது? ஹிமாச்சல். அந்த குளிர் எல்லாமே ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல? இல்ல, அது நாங்க ஜூன்ல தான் போனோம். கஷ்டமா தான் இருக்கும். அது ஸ்டார் கேசிங்காக போனோம்.
அதெல்லாம் வேற சிரிப்பா தான் இருக்கும். பகல் எல்லாம் நான் பசங்க கூட கிண்டல் பண்ணுவேன். அக்கா பகல்ல ஒல்லியா இருக்காங்க, நைட்டு குண்டா இருக்காங்க. ஏன்னா தெர்மல் வேற போட்டு அதுக்கு மேல 4 ட்ரெஸ்ஸ போட்டுக்குவேன். 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் போட்டு ஏன்னா நைட்டு ஸ்டார் கேசிங்னா நைட்ல தானே போய் உட்காந்து வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும் கேலக்சிய. ஸோ அந்த குளிர்ல போய் வெளியே தான் உட்காரணும். அப்ப வந்து குளிர் என்னாலலாம் சுத்தமா முடியாது. ஆனாலும் ஒரு ஆசைக்காக அதான் அத்தனை ட்ரெஸ் போட்டுட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். கண்ணு மட்டும்தான் தெரியற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நம்மளோட விருப்பம் இருந்தா எல்லாம் தாங்கிக்கிறோம்ல. கண்டிப்பா. உங்களோட விஷ் லிஸ்ட்ல இன்னும் என்ன இருக்கு? இதெல்லாம் மெயின் பார்க்கணும். என்னோட அது நிறைய இருக்கு. அதுல அண்டார்டிகா இப்ப வந்து ரொம்ப என்னைய ஏன்னா வயசு போகுது, மீதியெல்லாம் எப்ப வேணா பார்க்கலாம். அண்டார்டிகா போயிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம். அது ஏஜ் போறக்குள்ள போயிட்டு வந்துடணும். உடம்பு தாங்காது. உயிருக்கு தேவையான உடை இருந்ததுன்னா போதும் தானுங்க. என்ன மூர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க, அடுத்து கேட்டுக்கலாம். மூர்த்தி? மூர்த்தி அன்மியூட்ல இருக்கிற பிளேயர் இருக்கு. மூர்த்தி வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல இன்னுமே அப்படிதான் கேட்கல. மூர்த்தி எக்கோ chat box ல ஆகுது போடுங்க. எக்கோ ஆகுது மூர்த்தி. chat box ல நீங்க போடுங்க மூர்த்தி இல்லைன்னா. பாக்ஸ்ல போடுங்க மூர்த்தி. இல்லையே இன்னுமே என்னன்னு கிளாரிட்டி வரல. கேட்கலைங்க, சரியா கேட்கலைங்க மூர்த்தி. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. பெட்டர், மச் பெட்டர். மூர்த்தி கேளுங்க. மூர்த்திக்கு ரொம்ப அக்கா நீங்க சிக்னல் சொன்னது வீக்கா வந்து இருக்கு. இன்னொரு கொஸ்டின். லைக் நீங்க வந்து கப்புக்கு வந்து அது ஹண்டிங் சொல்லி கொடுத்தத பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா அந்த இது அது சொல்லி கொடுத்ததுங்கிறத வந்து நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி அனிமல் லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப ஃபேசினேட்டிங்கா மெமரபிளா இந்த மாதிரி எல்லாம் அனிமலோட லாங்குவேஜஸ் இருக்கு, அவங்க அதோட லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி இருக்கு, நம்ம இன்வால்வ் ஆகாத வரையும் அது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுல உங்களுக்கு ரொம்ப அந்த ஹண்டிங் தவிர உங்க மனசுல ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயமா இல்ல நீங்க ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா? அது நீங்க நான் அது முடிஞ்சா அது வீடியோ அனுப்புறேன். அது அவங்க அம்மாவை கொஞ்சறது எல்லாம் உண்மையாலுமே ஆசையா இருக்குது. எப்படி நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த லவ் வந்து அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளர்த்தது. எவ்வளவு அன்பா இருக்குங்கிறீங்க. அது கட்டி பிடிக்கிறது அந்த இதெல்லாம் வீடியோஸ் அவர் நம்ம நல்லமுத்து அவர் எடுத்திருப்பாரு. மதர்ஸ் டேக்கு வீடியோ போடுவாரு அவரு. அந்த வீடியோ போட்டாரு. அதுவும் அப்படிதான். ஒரு அந்த லவ் வந்து பியோர் லவ்வா இருக்கும். இது வந்து நான் நடக்கும், தன்னோட குட்டிகள் வந்து அங்கேயும் இங்கேயும் போய்க்கும் பண்ணும். அதை வந்து வான் கூப்பிடுறது, வால்லையும் கூப்பிடும். அப்புறம் எலிஃபெண்ட்டை பார்த்தேன். சிரிப்பா இருந்தது. அந்த ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட் அது அப்படிதான். குட்டி வந்து நடக்கும், திடீர்னு போய் அப்படியே படுத்து தூங்கிரும். அது அவங்க அம்மா வந்து எந்திரி எந்திரி எந்திரிங்கிறது வந்து அந்த நம்ம காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி. அதே மாதிரிதான் இருக்கும். அது ஏன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் மேயும் போய் படுத்துக்கும். அது நல்லா அது வந்து உண்மையாலுமே சொல்றேன் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த எலிஃபென்ட்லாம் அது போய் படுத்துக்கும், விளையாடும். அது தட்டி எழுப்ப எந்திரிடா எந்திரிடா எந்திரிடான்னு நாங்கெல்லாம் அது கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த பிட்வீன் இதுல வந்து நம்ம தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்போமே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு அது கூட போற செட் மெயினா நல்லா இருக்கணும், லைட் மைண்டடா இருக்கணும். அது மெயின். லைஃபுக்கு வந்து ஐயோ அவ்வளவுதானா எப்ப போவோம்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மொத்த ட்ரிப்புமே முடிஞ்சு போச்சு. நீங்க மெயின் என்னன்னா டவர் அதே சந்தோஷமா இருக்கும். சிங்கம் அப்படி குட்டி நீங்க தொட போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னங்க? அதுக்கப்புறம் ஏதாவது தாய் அது சிங்கம் குட்டி அது குட்டிங்காட்டுல ஒண்ணும் பண்ணலங்க. இதே அது புலி வந்து நான் சொன்னேன் இல்லையா, என் பின்னாடிதான் வந்துச்சு. நான் வண்டியில வேலை நிக்கிறேன். அது என் பின்னாடிதான் என்ன பார்த்து தான் ஃபேஸ் பண்ணி தான் போச்சு. அப்ப வந்து அத அப்படின்னு காமிக்குதுங்க. வேண்டாம்
நான் ஒண்ணுமே பண்ணல. நான் சும்மா தான் நின்னேன். கேமரா வச்சுட்டு கூட இல்ல. நான் சும்மா தான் இருந்தேன். என் பொண்ணு தான் கேமரா வச்சிருந்தா. அந்த பல்ல 2யும் காமிச்சு, "வேண்டாம். நீ என்னோட வழிக்கு வராத. நான் பாட்டுக்கு போய்க்கிறேன்." அப்படிதான் சொன்ன மாரி இருந்தது எனக்கு. ஓ! ஓகே, ஓகே. ஸோ ஒரு வார்னிங் குடுக்குது அப்போ. ஓகே. எப்பவுமே எல்லா அனிமல்ஸ் எல்லாமே வார்னிங் குடுக்குங்க. நம்ம மிஸ் பண்ணிருவோம். ஒண்ணே ஒண்ணு டேஞ்சரஸ் கரடி. ஆமாமா. மீதி எல்லாமே உங்க சாவகாசமே வேண்டான்னு போறதுதான். மூர்த்திய கேட்டுக்க. உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்த அதிகபட்ச ரிஸ்க் எது? ரிஸ்க்னா இந்த இதுதான் இது. இப்ப வந்து கோத்தகிரியில நாங்க ஒண்ணு பண்ணுனோம். அதுதான் ரொம்ப ரிஸ்க்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நாங்க சும்மா கேஷுவலா ஒரு துஞ்சப்பனையிலேருந்து உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டோம். ஒரு 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 லேண்ட் ஒண்ணு இருந்துச்சு ஃபாரஸ்ட் ஒட்டி. அத பார்க்கத்தான் போனோம். அப்படியே ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டோம். அந்த ஊர்ல ஆட்கள் இருந்ததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர்க்காரங்கங்கட்ல. போயிட்டு திரும்பி வரப்ப எங்களுக்கு தெரியவே இல்ல. நாங்க கரடிய தான் எதிர்பார்த்து போனோம். ஆனா பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டைகர் வந்துருச்சு. எங்களுக்கு யாரு என்ன எப்படி யார்ட்டயுமே செல்ஃபோன் கூட கையில வச்சிருக்கல. ஏன்னா, எல்லாம் தூக்கி டவர் இல்லையா? எல்லாம் தூக்கி போட்டு வச்சிருந்தோம். ஃபோட்டோ எடுக்கணுங்கிற எங்களுக்கு தோணவும் இல்ல அப்ப ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா வரும்னு தெரியாது இல்லையா? அப்ப வந்து அந்த இத எடுக்க முடியல ஃபோட்டோ. ஆ தார்ல போனதுனால முன்னாடி 2 டோர் தான் இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க எடுக்க முடியல. நாங்க பின்னாடி மாட்டிக்கிட்டோம். முன்னாடி உட்கார்ந்திருந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கொஞ்சம் அப்படியே செல்ல கூட எடுக்கல. ஐய்யய்யோ! போயிரலாம். புலி வந்துருச்சு. போயிரலாம், போயிரலாம்னாரு. யோ! புலிய பார்க்க தான்டா நாங்க இத்தன லட்சம் செலவு பண்றோம்னு மனசுல நெனச்சுட்டு, அப்புறம் எடுத்து அது பண்ணோம். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அடுத்த நாள்ல இருந்து டெய்லி போக ஆரம்பிச்சோம். புலிய பார்க்குறோம், புலிய பார்க்குறோன்னு. ஒரு நாள் கரெக்ட்டா டயர கொண்டு போய் உள்ள உட்டுட்டோம். அப்ப வந்து தான் வந்து மொத டைகர் வந்துரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். அந்த இடம் வந்து மிகப்பெரிய இப்ப கேட்டாலும் முட்டாள்தனமான செயல். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வேற வழி இல்ல. நாங்க வந்து தான் ஆகணும் வெளியில. 5 மணி. டயர் உள்ள இறங்கிருச்சு. அது ஒரு மாரியான இடம். அங்க வந்து கல்லெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டு நானு, என் பொண்ணு, இன்னொரு பையன் 3 பேர் தான் நிக்கிறோம் அந்த இடத்துல. அந்த ஜீப்ல வந்து அத தூக்கணும் வெளிய. டவர் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆஃப் ரோடு. அந்த ரோட்டுக்கு எவனுமே வரமாட்டான் கூப்பிட்டா கூட. அது டைம் ஆயிடுச்சு. யானை வந்து குறுக்க நின்றும். அதையும் மீறி நாங்க எல்லாம் புலி வருதா, புலி வருதான்னு பார்த்துக்கிட்டு ஒருத்தர் புலி வருதான்னு பார்த்துக்கணும். மீதி 2 பேர் கல்ல பொறுக்கி போடணும். போட்டு எடுத்து மேல வந்தது. அதுதான் அதாவது சஃபாரிலாம் ரிஸ்க் இல்ல. இந்த மாரி போய் மாட்டுனது தான் ரிஸ்க். இந்த மாரி நெறைய 2, 3 தடவ இந்த மாரி மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி சஃபாரில உங்களுக்கு முதலுதவியா இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோகிராம் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. கூட கைடு வராங்க. அவங்களுக்கு தெரியுங்க. எந்த இடத்துல எங்க நிக்கணும். சரிங்க. அவங்க நம்ம அதான் சொல்றேன் பாருங்க. நானே என்ன அறியாம கை நீட்டினேன். அந்த சிறு புலிக்குட்டி. ஏன்னா அது அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே குடுத்தா வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். அந்த மாரி இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்குது. குட்டியூண்டு இருக்கிறப்ப ரொம்ப அழகு அது. அந்த மாரி நம்ம ஏதாவது முட்டாள்தனமா கை, கால நீட்டி அந்த எக்ஸைட்மென்ட்ல எதுவும் பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி எதுவும் வந்த மாரி தெரியல அங்க இருக்கிறது. ஏன்னா அதுகளும் இவனுங்க இப்படித்தான் வருவானுங்க, தினம் பார்ப்பானுங்க, நம்மள போட்டோ எடுப்பானுங்க, போவானுங்கங்கிற மாரி அது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ மிருகங்களை நம்ம வந்து எதுவும் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை எதுவும் பண்ணாதுங்கிறது தான் பேசிக் ரூல். ஆமா. மூர்த்தி ஏதோ கேட்டிருக்காப்லைங்க. இந்த ஆ. ஆர்வம் எப்படி வந்தது, எங்கு தொடங்கியது, எப்படி தொடங்கியதுன்ட்டு. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? தடோபா தான் என்னோட ஃபர்ஸ்ட் பயணம். அதுல தான் வந்து அந்த புலிய நேருக்கு நேர் பார்த்ததுக்கு அப்புறம், எப்பவுமே எந்த அனிமலையுமே கண் பார்க்கக்கூடாது. பார்த்தா தான் அதுக்கு கோவம் வரும், அட்டாக் பண்ணும். பட் அங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் அத அது என்ன பார்த்தது. அப்படிதான் சொல்லணும். நான் அத பார்க்க, அது என்ன பார்க்க அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுலருந்து அ என்ன சொல்றது? 4 நாள் தூங்காத புலி பார்க்க சுத்தலான்னா நான் ரெடி. அப்படி ஒரு வெறி ஆயிடுச்சு. புலிட்டு இல்ல, நம்ம எல்லா அனிமல்ஸுமே எனக்கு இன்னுமே எனக்கு பறவைகள் மேல பெரிய ஆர்வம் இல்ல. ஏன்னா எனக்கு மைண்ட்ல அது வச்சுக்கவும் முடியல அவ்வளோ பேரு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நெறைய பேர்டர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு அது அவ்வளவு தெரியல. ஓரளவுக்கு ஆர்வமா அவ்வளவுதான். அது ஆர்வம்னே சொல்லக்கூடாது அத. சொல்லுங்க. இங்க சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல அறிவிச்சிருக்கிறாங்களே, இங்க புலிகள் இருக்குதா இல்ல இல்ல சும்மா அறிவிப்பு புலிகள் மட்டும்தான்? புலிகள் இருக்குங்க. நானு நெறைய டைகர் சென்சஸ் போயிருக்கேன். இப்ப வல்ச்சர் சென்சஸ் போனேன். நெறைய ஃபாரஸ்ட்குள்ள நெறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து புதுசா எனக்கு வல்ச்சர் ரொம்ப புடிச்சிருச்சு. வல்ச்சர் வந்து நான் இவ்வளவு நாள் நெனச்சது வந்து நம்ம சொல்றதே பிணந்து நீ, பிணந்து நீன்னு. அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு கேவலமான வேர்டா ஆக்கி வச்சிருக்கோம்.
பட் அது இல்லைன்னா நாடு என்ன ஆகும், ஊர் என்ன ஆகுங்கிறத வந்து இப்பதான் நான் போய் சமீபமா பார்த்துட்டு வந்ததுல வந்து ரொம்ப சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் மனசு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு வந்து அது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்னதா உயிர் துடிப்பு கடைசியா ஒரு லைட்டா விங்ஸ் ஆடிட்டு இருந்தா கூட அந்த மிருகத்தையோ அந்த பறவையோ அந்த வல்ச்சர் பக்கத்திலேயே போகாதாமா. இறந்ததுக்கு அப்புறம் தான் அது கிட்டயே போகும். ஆனா வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி அதெல்லாம் காமிக்கிறாங்க. அது வல்ச்சர் கிடையாது அப்படின்னாங்க. அது அந்த மாதிரி இறந்தா தான் அது போய் அந்த காட்டை சுத்தம் பண்றதுக்கு அது எடுக்குது ஒழிய, அது வந்து அதோட குணம் அதான் அடிக்கடி சொல்லுவேன். காட்டுக்குள்ள போறதுக்கு பயம் இல்லையானா இல்லவே இல்லை. ஏன்னா சிங்கம்னா சிங்க குணத்துல மட்டும்தான் இருக்கும். புலி புலி குணத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும்தான் எப்ப சிங்கமா இருப்பான், எப்ப புலியா இருப்பான், எப்ப நரியா மாறுவான்னே தெரியல. நான் அதேதான் சொல்லுவேன். மனுஷன் கூடயே வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல அது ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவேன். அருமையா சொன்னீங்க. ஸோ வல்ச்சர் வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க. காட்டை ஸ்கேவெஞ்சர். சுத்தம் பண்ற ஒரு ஆமாங்க. அதுவும் இப்ப அழிஞ்சிட்டு இருக்குங்க. சரிங்க. நிறைய 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 வெரைட்டிஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு பாருக்கழுகுகள். அதுக்கு நிறைய இதை எடுத்து இப்ப அது பாருக்கழுகுகள் தினம் கொண்டாடினாங்க. அதுக்கு போனாங்க. வல்ச்சர் சென்சஸ் போயிருக்கேன். எலிஃபென்ட் சென்சஸ் போயிருக்கேன். இப்ப கூட நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். பேர்ட் சென்சஸ் நடக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி போங்க. கம்மிங் வீக் 24, 25 அந்த ரேஞ்சில் இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போங்க. வாலண்டியர்ஸ் கேட்குறாங்க. சென்சஸ் அப்படின்னு சொல்றதுனால கேட்கிறேன். அந்த எப்படி ஒரே அனிமல் 2 காட்டு பகுதிகளில் இருக்கும்போது எப்படி அதை வேறுபடுத்தி நீங்க சென்சஸ் எடுப்பீங்க? இல்ல அது எப்படி எலிஃபென்ட்லாம் கொஞ்சம் ஈஸிங்க. அந்த கால் தடம் அந்த இதெல்லாம் இப்பெல்லாம் என்ன போட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் ஆப் சரிங்க. வந்துருச்சுங்க. அது வந்து சரி. இது பண்ணிக்குது. எனக்கு தெரிஞ்சு வல்ச்சர் தான் ரொம்ப கஷ்டமா எப்படி பண்றாங்கன்னா, இந்த அவங்க அதையும் போட்டோ எடுக்குறாங்க. பட் அது ரஃபா தான் மார்க் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டுறாங்க. அத வச்சு தான் இது பண்றாங்க. பட் எனக்கு வல்ச்சர் வந்து இன்னுமே எனக்கு தெளிவா புரியல. ஏன்னா ஒன் டே தான் நான் போயிருக்கேன் வல்ச்சருக்கு. நீ அடுத்த தடவ தான் ஏதாவது போய் தெளிவா அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு எடுக்கிறப்ப நம்ம இது பண்ணும். மீதி எல்லாம் வந்து ஆப் இருக்குங்க. அதுல நம்மளே எடுத்து டைகர் அப்புறம் ஒரு பேப்பர் குடுக்குறாங்க. நம்ம அதுல ஃபில் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா இருக்குதா டாய்லெட் அப்படி இப்படின்னு அச்சு எடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லி தராங்க. அத ஃபாலோ பண்ணா போதும். அத இப்ப எப்படின்னா, அந்த காலோட சைஸு அதெல்லாம் வச்சு அது ஃபோட்டோ எடுத்தப்பயே அதுவே அஸ்யூம் பண்ணிக்குதுங்க. ஓ! இப்ப டைகர பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் தெரியுது அவங்களுக்கெல்லாம். இப்ப தடோபா மாரி இதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து நம்ம இது வந்து மலைகள் சூழ்ந்ததுனால சத்தியமங்கல காடு வந்து மலைகள் சூழ்ந்த பகுதினாலயா என்னவோ தெரியல. நம்மனால அவ்வளோ ஜீப் சஃபாரியும் கிடையாது. ஒரு இதுவும் கிடையாது. பட் அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்ட வச்சுட்டு இன்கமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க எதனாலன்னு தெரியல. ஒருவேளை மலை மேடு பள்ளமா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. இங்க அப்படி பண்றதில்ல. அங்க வந்து நல்லாவே பண்றதுனால, அந்த டைகர் எல்லா டைகருக்கு நேமிங்கு பக்காவா இருக்காங்க. அவங்கலாம் மாத்தனே சொல்லிருவாங்க கைடெல்லாம். இதுதான். நீ பார்த்தது சோனா அப்படி இப்படின்னு பேர்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா பேரும் சொல்லுவாங்க. சிலதுக்கு வந்து T15, T16 அப்படின்னு நம்பர் சொல்லுவாங்க. ஓகே. எல்லா டைகருமே ஃபேமஸ் ஆகுதான்னா இல்ல. அதுலயும் ஒரு சில டைகர்ஸ் தான் நான் சொன்னேன் பாருங்க மச்சிலி. நீங்க மச்சிலிய பத்தி தேடி படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரஸ்டிங் தகவலா இருக்கும். ஒரு அதாவது இந்திய அரசு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்குன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப எப்பேற்பட்ட இதா ஆ இருக்குன்ட்டு. சரி. இந்தியாவுல வந்து டேக் அந்த சிஸ்டம்லாம் கிடையாதுங்களா? இப்போ ஒரு இத வந்து ட்ராக் பண்றதுக்கு, ஒரு அனிமல ட்ராக் பண்றதுக்கு. இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது ஏன்னா அது இயற்கையோட விட்டீங்கன்னா தான் அது இயற்கையாவே இப்ப கூட மாயா காணோம்பாங்க. ஆனா இறந்துருச்சுங்கிறாங்க. ஆனா அஃபிஷியலா அது பாடி கிடைக்காதனால, மாயா வந்து மாயாங்கிறது தடோபாவோட ஃபேமஸான டைகர். அது சரிங்க. என்னாச்சுன்னு தெரியலங்கிறது தான். அது இறந்திருக்கும். அவ்வளவுதான். காணோம்பாங்க. கேட்டு நீங்க எங்க சர்ச் பண்ணீங்கனாலும் நெட்ல மாயா வந்து டிஸப்பியர்ன்னு போடுவாங்க. ஏஜ் ஆயி எவ்வளவு ஏஜ் ஆனாலும் உணவு குடுக்க கூடாதுங்க. நம்ம வந்து அது இருக்கட்டும்ங்கறக்காக உணவு குடுத்தாங்கன்னா, அந்த இதே மாறிரும் சுழற்சி.
வேற யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. ஆனா கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அவ்வளவு தகவல்கள், அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்குது. ஸோ அடுத்தது யாராவது கேள்வி இல்லைன்னா நன்றி வாசலின் உரை. டேவிட் அட்டன்பரோ அவங்க. ஆமாங்க, நான் அதுதான் நினைச்சேன். இன்னமும் என்ன? அவர் 90 வயசுல பிபிசியோட ஒரு பிரசன்டர் இருக்கிறாரு, டேவிட் அட்டன்பரோ. டேவிட் அட்டன்பரோ, நீங்க வாசலின் டேவிட் அட்டன்பரோ அப்படின்ட்டு ஆமா, அவ்வளவு தகவல்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நானெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைங்க அதுல. ஃபாரஸ்ட்ல இருக்கவங்களுக்கு என்ன சொல்றது, எனக்கு முதல்லாம் தெரியாது. இந்த ஒரு பேர்டை தேடிட்டு ஹார்ன்பில்ல தேடிட்டு இங்கிருந்து வருவாங்க பொள்ளாச்சிக்கு. சென்னையில ஹார்ன்பில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா ஓடி வருவாங்க. ஹார்ன்பில்லும் அப்படிதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்பெல்லாம் எனக்கு தெரியல இப்படி எல்லாம் ஒரு பறவைக்காக இப்படிலாம் வருவாங்களா அப்படின்ட்டு. இப்ப ஃபாரஸ்டுக்குள்ள போனாதான் தெரியுது, கண்டிப்பா போலாம் வர்த்துன்னு. So, இதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கறது இப்பதான் வெளி உலகுக்கு தெரியுது. அதான் இதுக்கு நிறைய இருக்காங்க, நிறைய பண்றாங்க. அதான் ஏமாந்துடக்கூடாது, அது ஒண்ணுதான். கமர்ஷியலா போய் நான் ஏமாறாத இருந்தோம்னா ஓகே. அனுபவம் கூட போனோம்னா நிறைய கத்துக்கலாம்னு வைங்க, நிறைய கத்துக்கலாம். அவரு நல்லமுத்து அவர் ரத்தம்பூர்ல இருக்காரு. அதாவது அவரையெல்லாம் தான் அதுக்கு முன்னாடி மச்சிலிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போட்டோகிராஃபர்ஸ வந்து நேஷனல் நியோ ஜியோகிராபிக் அதெல்லாம் வந்து நம்மள வந்து மதிக்கவே இல்லை. இவர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மச்சிலிக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அவன் ஆள் அனுப்புவான், டாக்குமெண்ட்ரி எடுப்பான், போயிடுவான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அவர் நல்லமுத்து ஒரு இது பண்ணி அந்த மச்சிலிங்கிறத வந்து வெளியிட்டாங்க. குயின் ஆஃப் ரத்தம்பூர் நிறைய டாக்குமெண்ட்ரி வந்துருச்சு அதை பத்தி. தேடி பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிச்சு பாருங்க. எனக்கும் நிறைய தகவல்லாம் தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப குறைவான தகவல். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. அடுத்தது யசோதாக்கா, நன்றி உரை சொல்லிடுறீங்களா அப்படியே? இல்ல கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல கேள்வி எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. அவங்க பேசுறப்ப நம்ம அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அததான் சொல்ல வந்தேன். சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சிறப்புங்கக்கா. சரிங்க, அடுத்ததாக நன்றி உரை நிகழ்வதற்காக யசோதாக்கா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அது அந்திமுற்றம் நிகழ்வில இன்னைக்கு நமது பொருளாளர் சக்தி பிரகாஷ் அவர்களுடைய அந்த நம்ம என்ன 5 என்ன கண்டக்ட் அவங்க கண்டென்ட்ல சொல்ல போறாங்க, 5 அனுபவம், அவங்க பெரிய அனுபவத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் எல்லாருமே யோசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த லைன், நீர் யானை, ஆப்பிரிக்கா யானை, சிறுத்தை, ஒட்டகை, இந்த மாதிரி அந்த 5 பாக்குறது தான் வந்து பெரிய விஷயம். அதுதான் வந்து 5 அப்படின்னு. பயணங்களின் காதலி அப்படிங்கறத விட இப்ப விலங்குகளின் காதலியாவே மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சிங்கத்தை பார்த்த அந்த புலியை பார்த்து அந்த கண்ணு என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. அன்னைக்கு ஒரு முறை பேசுற பொழுது கூட அவங்க இதைத்தான் சொன்னாங்க. அவ்வளவு ஒரு லவ் வந்துச்சுங்கக்கா, மனுஷங்க மேல கூட வரல, எனக்கு அது என்ன உணர்வுன்னு வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை இன்னைக்கும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஆழமா அந்த உணர்வு பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த பதிவு கேட்ட நமக்குள்ளயும் ஒரு முறையாவது நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் சுத்திட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தப்ப மஸ்மராய் அந்த இதை பத்தி சொன்னப்ப, அந்த பழங்குடி மக்கள் சொன்னப்ப, எனக்கு அந்த பழங்குடி மக்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு இவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அதையும் விட்டு வைக்கல, அதையும் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. ஒரு பயணத்துக்கு நம்ம என்னெல்லாம் தயார் பண்ணிட்டு போகணும், எப்படியெல்லாம் அந்த சஃபாரில எல்லாம் போறோம்னா எப்படி ஏமாந்துராம நம்ம எப்படியெல்லாம் போய் நம்ம பயணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா கேட்கிற கேள்விகளுக்கும் நமக்கு சிறப்பா பதில் சொன்ன நமது சக்தி பிரகாஷ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஈரோடு வாசலின் அந்திமுற்ற படைப்புக்கும் அந்திமுற்ற நிகழ்விற்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் வாசல் உறுப்பினர்கள், வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், வாசல் இளைய
நம்முடைய இளைய தலைமுறை, அதாவது வாசல் உறுப்பினர்கள் மற்றும் இணைய வழியில் இணைந்த அன்பு தோழமைகளுக்கும் மனமிகுந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி.